வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், தொலைக்காட்சிகள் அதாவது சின்ன திரையில இயக்குனராகவும் நடிகராகவும் இருந்த மனோபாலா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனோபாலா அப்படின்னு அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு, அவருக்குன்னு ஒரு டைலாக் டெலிவரி இருக்கு. அவருடைய உடம்ப ரொம்ப லீனாவே வச்சிருந்திருப்பார் கடைசி வரைக்கும். இங்க சிறந்த ஒரு நடிகராக, நகைச்சுவை நடிகராக தமிழக மக்களிடையே தன்னை பதிவு செய்து கொண்டவர் தான் மனோபாலா அவர்கள். இவர் 1953 வருடம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டத்துல மருங்கூர்ங்கிற கிராமத்துல பிறந்தார். இவருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த பரதநாட்டியம் ஆடுறது, அப்புறம் அந்த வீணை வாசிக்கிறது, இதுலாம் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அதுக்கு சின்ன வயசுல இருந்து பரதநாட்டியம்லாம் கத்துக்கிட்டாரு, வீணை வாசிக்கிறதுக்கு கத்துக்கிட்டாரு, புல்லாங்குழல் நல்லா வாசிப்பாரு. இசை மீது பற்றுதல் அதிகம் உள்ளவர். இவர் சினிமாவில் நடிக்கணும் ஒரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் வந்தாரு. ஆனா இவர் இயக்கத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய அமைஞ்சது. எப்படின்னு கேட்டா, பாரதி ராஜா கூட புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற படத்துல உதவி இயக்குனராக சேர்ந்தாரு. அப்புறம் நிறம் மாறாத பூக்கள், டிக் 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 போன்ற படங்கள் எல்லாம் வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் இவர் இயக்குனராக உருவெடுத்தார். இவர் இயக்குனராகி ஒரு 40 படங்கள் கிட்ட இயக்கியிருக்கிறார். அதே மாதிரி நடிகராகி 175 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறார். ஒரு 16 தொலைக்காட்சி தொடர்களை இயக்கியிருக்கிறார். தொலைக்காட்சி திரைப்படங்கள்னு சொல்லிட்டு ஒரு 4 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு சினிமா துறையும் சரி, சின்ன திரையிலும் சரி தன்னை மிகவும் சிறப்பாக பதிவு செய்து கொண்டவர் மனோபாலா அவர்கள். மூதேவி இங்க பாரு, சொல்லி தொலை பல்வோம். சடன்னா ஒரு பைக் வேகமா இங்க நிக்கிறது தெரிஞ்சா அதுக்கு பேர் தான் இல்யூஷன். இல்யூஷன். இவர் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, சின்ன பசங்கள்ல பெண்கள், வயசானவங்க அத்தனை பேருமே ரசிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு. இவர் சரத்குமார், ரஜினிகாந்த், கமலஹாசன், இப்போ நடிகர் தனுஷு, சிம்பு, எல்லா நடிகர்களோடையும் இவர் நடிச்சிட்டார். அதனாலதான் நிறைய படங்கள் இவர் நடிச்சிருக்கிறாரு. 40 படங்கள் கிட்ட இயக்கி இருக்கிறார். அத்தனை படங்கள்லையும் ஒரு சில படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா, ஒரு சில படங்கள் நார்மலா போயிருக்கு, ஒரு சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஊர்காவலன் இவர் எடுத்த படம் தான் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இவர் நடிச்ச படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில் கார்த்திக் கூட ஒரு படம் வச்சிருப்பாரு, ஆளினால் அழகுராஜாங்கிற ஒரு படத்துல, அதுல நல்லா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இது அலெக்ஸ் பாண்டியன், கார்த்திக் கூட 2 படம் பண்ணாரு, சூர்யா கூட பண்ணாரு, தனுஷு கூட பண்ணாரு. எல்லா நடிகர்களோடையும் மாப்பிள்ளை தனுஷு கூட நடிச்ச படம். இப்படி நிறைய நடிகர்களோட இவர் நடிச்சு நிறைய காமெடி பண்ணிருக்காரு. சக்கரவர்த்தி, எத்தனை தடவை சார் அட்டெண்டன்ஸ் எடுப்பீங்க? டேய், பேப்பரை வாங்கிட்டு போடா, வாடா. என்ன சார் இவ்வளவு குறைச்சலா மார்க் வாங்கியிருக்கே, வீட்டுல ஒண்ணுமே சொல்றது இல்லையா? சொல்றாங்க சார், வாத்தியாருக்கு சரியா பாடம் எடுக்க தெரியலன்னு. நான் தான் அவர் வேலைக்கு புதுசு, போக போக பிக்கப் பண்ணிப்பாருன்னு சொல்லியிருக்கேன். இப்படியே பேசிட்டு இருந்தா லைஃப்ல ஒன்னும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் உன் ஏம் தான் என்ன? சிவகார்த்திகேயன் கூட காவல்காரன் அப்படிங்கிற படத்துல பண்ணியிருக்காரு. வேட்டையன் காக்கி சட்டை அப்படிங்கிற படத்துல. இப்படி தொடர்ந்து இவருடைய நடிச்ச படங்கள் அனைத்தையும் பாத்தீங்கன்னாக்கா, இவருடைய நடிப்பு மிக சிறப்பாக மக்களிடையே தனித்துவமாக தெரியும். மிக ஒரு சிறந்த நடிகர் மட்டுமில்ல, இவர் தயாரிப்பாளரும் கூட. நிறைய படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இயக்குனராக இருந்திருக்கிறாரு. ஒரு நடிகராகவும், ஒரு இயக்குனராகவும், ஒரு தயாரிப்பாளராகவும், தொலைக்காட்சி தொடர்களை இயக்கியவராகவும் பன்முகத்தன்மை கொண்ட மனோபாலா அவர்கள் பிறந்த இந்த டிசம்பர் 8ஆம் தேதியை பன்முகத்தன்மை கொண்ட நகைச்சுவை நடிகரின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.